புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். எப்படின்னா அது வந்து ப்ரெடேட்டர்ஸ் இந்த ஃபிஷ் க்ளோன் ஃபிஷ்ஷை அட்டாக் பண்ணுற ஃபிஷ்ஷஸையும் இது வந்து என்ன பண்ணுன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த மாதிரி இதோட வேஸ்ட், இந்த ஃபிஷ் எடுக்கிற ஃபீடுக்காக மற்ற வேஸ்ட்டெல்லாம் கன்சியூம் பண்ணி அது வந்து ஒரு ப்ரோக்ராம், அது ஒரு செடிமெண்ட்ரி அடிக்கிற மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மோஸ்ட்லி மூவ் ஆகாது. அப்போ வந்து இது ரெண்டுமே சிம்பிளாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். இது டோட்டலி வந்து ரெண்டு இயர்ஸில் தான் இருக்குது. ஒன்று வந்து ஆம்பிளிஃபரா, இது வந்து செடிமெண்ட்ரி. இங்கே வந்து வாட்டர் சோர்ஸ் தண்ணி நம்ம எங்கே எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்வரி தான் எங்களுக்கு ஒரே சோர்ஸ், அதாவது பேக் வாட்டர்ஸ்னு சொல்லுவோம். அங்கேருந்து தண்ணியை டேரெக்டாக நாங்கள் இங்கே பம்ப் பண்ணிவிட்டு தண்ணி வந்து பல ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கும். அதில் உள்ள பாக்டீரியா, அதில் உள்ள நுண்ணுயிரிகள் அதெல்லாம் வந்து ஃபிஷ்ஷை அஃபெக்ட் ஆகாத மாதிரி, எந்த ஒரு டிசீஸும் வராத மாதிரி அதெல்லாத்தையும் நாங்கள் வந்து யூவி ஃபில்டர் இந்த மாதிரி பயோ ஃபில்டர்லாம் இருக்குது. அப்போது அந்த ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தண்ணியோடைய அந்த தண்ணியை வந்து நல்ல குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ப்ரூடர்ஸ் பண்ணிடுவோம். அதாவது பெரிய ஃபிஷ், சின்ன ஃபிஷ் ரெண்டுத்துக்குமே வந்து சப்ளை பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஒரு டேங்க்குமே பயோ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபீட் பார்த்தோம்னா நாங்கள் வந்து என்ன ஆயிஸ்டர் தான் கொடுப்போம். பெரிய ஃபிஷ்க்கு ஆயிஸ்டர் கொடுப்போம். ஆலி வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். அதே மாதிரி சின்ன ஃபிஷ்க்கு வந்து பெல்லட் ஃபீடு அதை தான் வந்து கொடுப்போம். ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபீட் போடுவோம். காலை, மதியம், அப்புறம் ஈவினிங் 3 டைம்ஸ் கொடுப்போம். மதிய டைமில் வந்து பெல்லட் ஃபிஷ் கொடுப்போம். இது டொனேட்ஸ்க்கே வந்து 3 டைம்ஸ்மே வந்து. அப்புறம் எனக்கு முக்கியமானது என்னென்னா, இது எந்த ஆராய்ச்சிக்கு உதவுதுமா? எதுக்காக இந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ப்ராஜெக்டோட மெயின் தீம் என்னன்னா, கடலோரத்தில் வரக்கூடிய மக்கள், இந்த பிச்சவரம் சைடு அப்படின்னா அங்கே வந்து எஸ்சி கம்யூனிட்டி, ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் மெயின் பண்ணுறோம். என்னென்னா நாங்கள் ஒரு 1-1.5 இன்ச் அந்த சைஸில் ஃபிஷர்ஸ் வந்து வளர்த்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு கவர்மெண்ட் நாமளே ஒரு 2 இன்ச் மீன் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து அதை ஒரு 1 மந்த் கிட்ட வளர்த்து அவங்க வந்து டேரெக்டாக வந்து சேல் பண்ணுற மாதிரி ஒரு 300 400 இப்போ அது மூலயமா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த ப்ராஜெக்டை நாங்கள் நடத்துகிறோம். இதுதான் முக்கியம்.
கடல் வளம் அப்படிங்கிறது வந்து பறந்து விரிந்த ஒரு இடம் சார். அங்கே வந்து இப்போ நாங்கள் எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்தோம். கடல் வளம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு ஆய்வு தான் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நான் வந்து தேசிய மீன் மரபணு பேணகம், அதாவது ICR நேஷ்னல் பியூரோ ஆஃப் ஃபிஷ் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், அந்த நிறுவனத்தில் வந்து விஞ்ஞானியாக பணியாற்றிட்டு இருக்கேன். எங்கள் நிறுவனத்தோட தலையாய நோக்கம் என்னங்கிறதுனா இந்த நீர்நிலைகளில் உள்ள வளங்களை வந்து பாதுகாக்கணும். அதாவது நம்முடைய எதிர்கால சந்ததியருக்கு வந்து அது வந்து பயன்படுற அளவுக்கு இதை பாதுகாக்கணும். அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோன்னா, எங்கள் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து உலகத்தில் இந்தியாவில் உள்ள எல்லா நீர்நிலைகள்லையும், அதாவது வடக்கே இமயமலையிலேருந்து இங்கே இந்த பக்கம் தெற்க பார்த்திங்கன்னா வந்து லட்சத்தீவு வரைக்கும் உள்ள நீர்நிலைகளில் கடல், ஏரி, குளம், தீவுகள் எல்லாத்துலேயுமே உள்ள மீன் வளங்களை குறித்து ஆராய்ச்சி பண்ணுகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சில வளங்கள் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ அது குறைகிறத வந்து எந்த விதத்தில் பாதுகாக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து அந்த மீன்களை, அதை பொதுவாக இந்த இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய திட்டம் என்னென்னா, கோமாளி மீன், அதாவது இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷுங்கிற ஒரு குறிப்பிட்ட மீனை வந்து அதை வந்து அக்வேரியம் ட்ரேடுக்காக, அதாவது வீட்டில் அலங்கார மீனாக நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஸோ அதை கடல்லேருந்து பிடிக்கிறதுனால அதோட வளம் குண்டிட்டு வருது. அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய ICR NBFGR வந்து இந்திய அரசின் DST சீட் அவங்களோட நிதி உதவியோடு வந்து இங்கே இந்த ஆராய்ச்சி திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இந்திய கடலில் உள்ள இந்த கோமாளி மீன்கள், க்ளவுன் ஃபிஷ்ஷஸ் அவைலபிள் இன் இந்தியன் வாட்டர்ஸ், அதை இங்கே நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே உற்பத்தி பண்ணி இந்த பகுதியில் உள்ள மக்கள், குறிப்பாக வந்து இந்த பிச்சாவரம் பகுதியில் உள்ள மக்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த மீனை வளர்க்கிறதுக்கான ஒரு திட்டத்திற்கான முன்னெடுப்பு தான் இது. இப்போதைக்கு நாங்கள் இந்த மீன்களை கொண்டு வந்துட்டோம், அதோட உற்பத்தி செய்கிற தொழில்நுட்பத்தை தயார்படுத்திட்டோம். இனி வந்து அவர்களுக்கு இந்த வரக்கூடிய மே, ஜூன் தாண்டின பிறகு வந்து இந்த பயிற்சிகளை கொடுப்போம். பயிற்சி கொடுத்துட்டு இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய மீன்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக அவங்க வந்து, அதாவது கம்யூனிட்டி அக்வாகல்ச்சர் யூனிட், ஒரு சமுதாய மீன் வளர்ப்பு, 4-5 குடும்பம் சேர்ந்து ஒரு சின்ன யூனிட்டை செட் பண்ணி இந்த மீனை வளர்த்து அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கடல் உயிரியல் உயராய்வு மையம் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆனால் அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா சொல்லி தான் இன்றைக்கி மீனை வளர்க்குறாங்க நிறைய வீட்டில். நீங்கள் சொல்கிறது உண்மை. அதாவது வந்து இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா வந்து மீன் வளர்க்குறதுனால நம்மளுடைய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் வந்து குறையுதுன்னு சொல்லுது. ரெண்டாவது, இது உங்களோட கண்ணுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸசைஸ். அதாவது ஒரு மீன் வந்து ஒரு தொட்டியில் இருக்கும்போது இங்கே எங்கேயுமே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கும்போது உங்களுடைய அந்த கருவழிகள் வந்து அங்கே எங்கேயும் அசையும். அது வந்து நமக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த பயிற்சி, அந்த ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இந்த கண்களுக்கு. ஆமாம். ஸோ பொழுதுபோக்கு, அலங்காரம், அப்புறம் வந்து மன அழுத்தத்தை குறைக்குது, பிறகு வருமானத்தையும் தருது. ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து இந்த திட்டம் வந்து மக்களுக்கு வந்து பெரிதும் பயன்பட்டு இருக்கு. ஆமாம். பார்க்கும்போது ரொம்ப அழகழகான மீன் குட்டிகளாக இருக்குது. அதை நீங்கள் வளர்த்து அதை வந்து ஒரு தொழில் உற்பத்திக்கும் அதை நீங்கள் கொடுக்குறீங்க இல்லைங்களா? ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் இது உதவுது. இது இப்போ நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் விட இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி கடல் வளம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கும்போது அடுத்த ஒரு தொழிலை அவங்க தேட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அப்படியான ஒரு சூழலில் இந்த ஒரு விஷயம் ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு? கண்டிப்பாக. அதாவது வந்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த க்ளவுன் ஃபிஷ் அக்வாகல்ச்சருங்கிறத வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக வந்து ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமாக எடுத்திருக்காங்க. அதாவது வந்து படித்து வேலை இல்லாத பசங்களுக்கு, இல்லை இளைஞர்களுக்கு, அது மாதிரி வந்து அந்த சுய உதவி குழுக்கள் அவங்க வந்து இந்த திட்டத்தை எடுத்து ஒரு வந்து ஆரம்ப தொழிலாக ஆரம்பித்து இதை வந்து பெரிய அளவில் மாற்றுறதுக்காக கவர்மெண்ட், உதாரணத்துக்கு வந்து எங்களுடைய நிறுவனம் வந்து மகாராஷ்டிராவிலையும் லட்சத்தீவுலையும் ஒரு இந்த திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்குது. அங்கே வந்து இதை முதற்கட்டமாக வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோல் வந்து எங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த திட்டம் வந்து சிறப்பாக செயல்படணும், நிறைய மக்களுக்கு சென்றடையணுங்கிறது தான் எங்களோட பெரிய முக்கியமான நோக்கம். ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து விளக்குனீங்க சார். எங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. அதே மாதிரி மக்களும் இதை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.